வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஜீரணம் அப்படிங்கிறது நம்ம உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாகும். இந்த ஜீரணம் தொடங்குவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்களில் தான். நம்ம வாயில் இருக்கக்கூடிய பற்களாகட்டும் அல்லது அந்த நாக்காகட்டும் அல்லது அந்த ஈறுகளாகட்டும் இதையெல்லாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈறுகள்லேருந்து ரத்தம் வரும். அதாவது பல் துலக்கணும்னாலும் சரி அல்லது இந்த நாக்கால அந்த ஈறுகளில் கொஞ்சம் அழுத்தி பிடித்தோடனே கொஞ்சமாக ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஈறுகளிலிருந்து ரத்தம் கசிவதற்கு என்ன காரணம், இதை இயற்கை முறையில் நம்ம எப்படி சரி செய்து கொள்வது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பல் துலக்கும் பொழுது ஈறுகளில் ஏன் ரத்தம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலர் இதுக்கு விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சரியான முறையில் உங்களை பற்களை துலக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அதை தவிர இந்த நம்ம வாய்களில் பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறது தான் இந்த ஈறுகளில் ரத்தம் கசிவதாகும். ஸோ இதுக்கு முதல் காரணமே நம்ம வாயின் ஆரோக்கியம் தான். வாயை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பற்களில் இருக்கக்கூடிய காரைகள், அதாவது அதிகமாக காரைகள் பற்களில் சேரும் பொழுது அது என்ன ஆகும்னா, அந்த ஈறுகளில் எரிச்சல் ஏற்பட்டு ஈறுகள் வீக்கமடையும். இந்த வீக்கமடைவதால் தான் ஈறுகளில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் கசிந்து இது வெளியேறுகிறது. அதனால் பற்களில் காரைகள் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த காரைகள் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அதற்குண்டான வழிகள் நல்லா சுத்தம் செய்ய வேண்டும். அல்லது நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அதற்குண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டு இந்த பற்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லுல எல்லாம் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அதாவது பல்லு ஒரே நல்லா ஜாயிண்ட் இல்லாமல் சிறு சிறு ஓட்டைகள் பற்களுக்கு நடுவே அந்த ஓட்டைகள் இருக்கும். இந்த ஓட்டைகள் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் துகள்கள் இந்த ஓட்டையில் அப்படி மாட்டிக்கும். இந்த பற்களில் மாட்டிக்கிட்டு இந்த பற்கள்லேயே இருக்கும் பொழுது இதனால் பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்ந்து அந்த ஈறுகளின் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஈறுகளின் ஆரோக்கியம் கெடும் பொழுது கண்டிப்பாக அது வீக்கமடைந்து அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும். அதனால் இந்த உணவு துகள்கள், கடினமான உணவுகளை எடுக்கும் பொழுது அப்போல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணி இந்த உணவுகளின் துகள்கள் பற்களின் எடுக்குகளில் மாட்டிக்கொள்ளாதவாறு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல தான் அதிகமாக பல் துலக்குவதும் மிகப்பெரிய கேடை விளைவிக்கும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஒரு 4-5 தடவை பல் துலக்குவார்கள். ஸோ எப்பெல்லாம் உணவுகளை சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பிரஷ்ஷால் பல் துலக்குவார்கள். அதிக முறையை இந்த பற்களை துலக்குவதாலும் இந்த பற்களில் வீக்கம் ஏற்பட்டு அது ஈறுகளை பாதிக்கும். அந்த ஈறுகள் பாதிப்படைவதனால் ரத்தம் கசியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த ரத்தம் கசிவதற்குண்டான மற்றொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா விட்டமின்ஸ் குறைவாக இருப்பது. அது குறிப்பாக விட்டமின் சி குறையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே. விட்டமின் கே குறைவாக இருப்பதாலும் இந்த இரத்த கசிவு ஏற்படும். அது வாயில் மட்டும் இல்லை, உடலில் எல்லா இடத்துலையுமே ரத்தத்தை குறைய வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் விட்டமின் கேக்கு உள்ளது. விட்டமின் கே கம்மியாக, அதாவது டிஃபிஷியன்சியாக இருக்கும் பொழுது இந்த ஈறுகளிலும் வாய்களிலும் ரத்தம் வரும் அதிகமாக. ரெண்டு சத்தையும் சரியான அளவில் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். விட்டமின் சி அதிகமாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு அதிகமாக எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் அதிகமாக எடுக்கலாம், லெமன் அதிகமாக சாப்பிடலாம், பச்சை காய்கறிகள், பழ வகைகள், பச்சை கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும். அதே மாதிரி தான் விட்டமின் கே ஸ்பினேச், அதாவது பசலைக்கீரை என்று சொல்லக்கூடிய அந்த கீரை சாப்பிடணும். புரோக்கலி என்று சொல்லக்கூடிய அந்த காலிஃப்ளவர் வகையைச் சேர்ந்த உணவு அதிகமாக எடுத்துக்கணும். ஆப்பிள் அதிகமாக சாப்பிடணும், கிரேப்ஸ் அதிகமாக சாப்பிடணும், அவகேடோ என்ற ஃப்ரூட் விட்டமின் கே இருக்குது. இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டை ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கணும். குறிப்பாக முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. ஸோ இது போன்ற உணவுகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய விட்டமின் சி ஆகட்டும் விட்டமின் கே ஆகட்டும் அதிக அளவில் உங்கள் உடம்புக்கு கிடைக்க பெறுவதால் இந்த ஈறுகளில் ஏற்படக்கூடிய இந்த இரத்த கசிவுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும்.
பெண்கள் வந்து வயதுக்கு வரும் பொழுதாகட்டும், அல்லது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுதாகட்டும், அல்லது வந்து அந்த மெனோபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் வந்து நிற்கும் காலத்திலாகட்டும், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் வந்து இந்த ஈறுகளில் இரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாகும். அதற்குண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துட்டு ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துவதாலும் ஈறுகளில் கசியக்கூடிய அந்த இரத்த கசிவை வந்து நீங்கள் நிறுத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இருப்பவர்களாகட்டும், அல்லது வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு குரோனிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நீண்ட நாட்களாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த இரத்த கசிவு ஏற்படும். கல்லீரல் சக்தி இழப்பதும் இந்த இரத்த கசிவுக்கு உண்டான ஒரு காரணமாகும். ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த ஆஸ்பிரின் மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த மருந்து மாத்திரைகளை வந்து எந்த விதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த மருந்து மாத்திரைகளின் எண்ணிக்கையை வந்து குறைத்து கொள்வதாலும் இந்த மாதிரி வந்து இரத்த கசிவை வந்து தடுத்து கொள்ள முடியும். அவ்வளோதான். மது அருந்துபவர்கள், அதாவது ஆல்கஹால் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை ஏற்படும். இந்த கல்லீரலில் வந்து ஏதாவது டிஃபிஷியன்சி, அதில் உள்ள சத்து குறைபாடுகளாலும் கல்லீரல் சரியாக வேலை செய்யாட்டும் இந்த இரத்த கசிவு ஏற்படும். அதனால் மது குடிப்பவர்கள் கண்டிப்பாக அந்த மதுவை நிறுத்திவிட்டு கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் இதில் வந்து என்ன காரணத்திற்காக உங்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுகிறது ஈறுகளில் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டே வந்து நீங்கள் டயக்னைஸ் பண்ணுறது தான். இதற்குண்டான காரணத்தை கண்டுபிடித்து அதற்குண்டான சிகிச்சை முறை உணவாகட்டும், அல்லது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய மெட்டபாலிச நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொள்வதாகட்டும், நல்ல உணவுகளை எடுத்து சத்து குறைபாடுகளை களைவதாகட்டும். ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை உங்களால் தடுத்து கொள்ள முடியும். உங்களின் வாய் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.